ஓகே, இப்போது எக்ஸசைஸ் 14D. இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து y is equal to mx plus cன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து y is equal to mx plus cயில் yயும் x வந்து வேரியபிள்ஸு. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னு. அதில் m வந்து m வந்து ஸ்லோப்பு, c வந்து y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்னா ஒரு ஆக்சிஸில் இங்கே ஒரு பாயிண்ட் இருந்தானா இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் y இன்டர்செப்ட். அப்போது ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2x minus 3y minus 4 is equal to 0. இதை வச்சு நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம், y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஸ்லோப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா ஆக்கணும், y is equal to mx plus c. அப்போது y இந்த சைடு கொண்டு போயிடலாம், 3y is equal to 2x minus 4. அப்போது 3 இந்த சைடு கொண்டு போயிடலாம், by 3. அப்போது இப்படியே எழுதலாம். பின்ன அது முடிச்சுட்டு இப்படி தான் எழுதிட்டு பின்ன எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்னா ஒரு வேரியபிளுக்கு கூட இருக்கிற வேறு வேல்யூஸ். இப்போது 2zx இதில் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2x. அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்னா அந்த வேல்யூ இல்லாத கிட்ட இருக்கிற வேல்யூ. இப்போ 2x/3யோட இல்லை 2xோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2/3. பின்ன 2/3 தான் ஸ்லோப்பு. இங்கே பார்த்தோம் இதில் வந்து m தான் ஸ்லோப்பு, எக்ஸு அப்படியே விட்டுட்டு 2/3 தான் ஸ்லோப்பு. பின்ன -4/3 வந்து y இன்டர்செப்ட். ஓகே, இப்போ எக்ஸசைஸில் போகலாம். செகண்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் y is equal to 4. அப்போது ஃபஸ்ட்டு y is equal to mx plus cயில் கொண்டு வரணும். ஓகே, y is equal to 4 செகண்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன்று. ஓகே, y is equal to mx plus c ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். y is equal to mx plus c வந்து 4. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் y ஆக்சிஸ் வந்து 4. அப்போது எந்த பாயிண்ட் ஒரு லைனில் இருந்தாலும் அது 4ல் எண்டாச்சுன்னா, இப்போ x,4 x1,4 அப்போது ஒரே ஒரு ஹொரிசான்டல் லைன் உண்டாக்குது. ஹொரிசான்டல் லைனில் வந்து ஸ்லோப்பு வந்து 0. அப்போது m is equal to 0. அப்போது y is equal to 0x plus c. 4 is equal to 0 plus c. c is equal to 4. அப்போது y இன்டர்செப்ட் வந்து 4. ஸ்லோப் வந்து 0. பின்ன செகண்ட் ஒன் ax minus by equal to 0. by இங்கே கொண்டு போகலாம், yb is equal to ax. இப்போ y மட்டும் வச்சுட்டு b இந்த சைடு கொண்டு போகலாம், ax by b.
ப்ளஸ் 0 ஏற்கனவே சி நமக்கு கிடைக்கல. இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து a by b. அப்போது ஸ்லோப் வந்து a by b, y இன்டர்செப்ட் 0. Third one, 3x minus 4y equals 5. இப்போ 4y இந்த சைடு கொண்டு போயிட்டு 5 இந்த சைடு கொண்டு போகலாம். 4y is equal to 3x minus 5. இப்போ 4 இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போது டிவிஷன் ஆகும். 4. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3/4, ஸ்லோப் வந்து 3/4. y இன்டர்செப்ட் வந்து -5/4. Third one, equation of a line is x minus y is equal to 4. Find slope and y intercept, also find its inclination. Okay, x minus y is equal to 4 வந்து ஒரு ஃபார்முலா. அது வந்து நம்ம y is equal to mx plus c இதில் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்போ y இந்த சைடு கொண்டு போகலாம். y is equal to x minus 4. அப்போது m வந்து 1x மைனஸ் y இன்டர்செப்ட் வந்து -4. y இன்டர்செப்ட் -4. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் இன்க்ளினேஷன். இப்போ ஸ்லோப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 1. அப்போ இன்க்ளினேஷன் tan x டிகிரி is equal to xல் ஏதாச்சும் ஒரு வேல்யூ b டிகிரி is equal to 1. அப்போ நமக்கு தெரியும் tan 45 டிகிரி is equal to 1. அப்போ inclination is equal to 45 degree. Fourth one, is the line 3x plus 4y plus 7 perpendicular to the line 28x minus 21y plus 50 is equal to 0. இப்போ நமக்கு தெரியும் perpendicular condition வந்து m1 into m2 is equal to -1. இப்போது ஃபஸ்ட் லைன் வந்து 3x plus 4y plus 7 is equal to 0. இதில் வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். y is equal to mx plus c வச்சு y இந்த சைடு வச்சுட்டு பாக்கி இந்த சைடு கொண்டு போகலாம். 4y is equal to -3x minus 7. அப்போது 4 இந்த சைடு கொண்டு போனோன்னா by4. அப்போ ஸ்லோப் வந்து -3/4. m1 கண்டுபிடிச்சாச்சு, m2 கண்டுபிடிக்கலாம். 28x minus 21y plus 5 is equal to 5. Plus 50 is equal to 0. அப்போ இந்த லைன் வச்சு 21y வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். பாசிட்டிவ் 21y is equal to 28x minus 28x minus plus 50. 21 இந்த சைடு கொண்டு போனோன்னா by 21. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஸ்லோப்பு. ஸ்லோப்பு வந்து m2, அதாவது 28/21. அப்போது m1 கிடச்சிருச்சு, m2 கிடச்சிருச்சு. பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் வந்து m1 into m2 is equal to -1.
அப்போ m1 வந்து -3/4, m2 வந்து 28/21. இப்போது இது வந்து ஈக்குவல் டு -1 இருக்கணும். அப்போ தான் இது வந்து ரெண்டும் பர்பெண்டிகுலர். இது வந்து 7 டைம்ஸு, இது வந்து 7 டைம்ஸு. இப்போ 7 7 கேன்சல் ஆகும். அப்போது மைனஸ் இன்ட்டு 1 வந்து -1. அப்போது hence the given lines are perpendicular. Okay. Second subdivision is the line x minus 3y is equal to 4 perpendicular to the line 3x minus y is equal to 7. X minus 3y equals 4, 3x minus y equals 7. இது வந்து பர்பெண்டிகுலரான்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ பர்பெண்டிகுலர் கண்டிஷன் நமக்கு தெரியும், m1 into m2 is equal to -1. இப்போ m1 கண்டுபிடிக்கலாம். இதில் y வந்து இன்சைடு கொண்டு போனோன்னா 3y is equal to x minus 4, y is equal to x by 3 minus 4/3. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1/3, அது வந்து ஸ்லோப்பு 1/3. இனி ரெண்டாவது இது வந்து m1. இனி m2 கண்டுபிடிக்கலாம். y வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு y is equal to 3x minus 7. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, ஸ்லோப்பு is equal to minus 3. அப்போது 1/3 into 3 வந்து is equal to 1. அப்போது ஆக்சுவலி நாட் ஈக்குவல் டு -1. அப்போது பர்பெண்டிகுலர் கண்டிஷனில் வந்து m1 into m2 is equal to -1. இது வந்து +1 கிடைக்கிது. 1 is not equal to -1. Hence the lines are not perpendicular. Okay. Third one. Is the line 3x plus 2y equal to 5 parallel to the line x plus 2y equal to 1. அப்போ parallel condition வந்து m1 is equal to m2. இப்போ m1 கண்டுபிடிக்கலாம். 2y இங்கே வச்சுட்டு is equal to -3x plus 5. இது வந்து y is equal to mx plus c ஃபார்மில் கொண்டு வரோம். அப்போது பின்ன 2 வந்து ஈக்குவல் டுக்கு சைட் கொண்டு போயிடலாம். அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்லோப்பு வந்து ஈக்குவல் டு -3/2. அப்போது ஸ்லோப் வந்து -3/2 m1. இனி m2 வந்து x plus 2y equal to 1 வந்து இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். y is equal to mx plus c. அப்போது y இங்கே வச்சுட்டு பாக்கியெல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம். -x plus 1/2/2 is equal to y. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து
slope is equal to minus 1 by 2, which is equal to m2. അപ്പോൾ minus 1 by 2 into 3 by 2 வந்து not equal to minus 1. The lines are not parallel. இல்லை, parallel condition வந்து is not equal to, அது equal இல்லை, m1 is not equal to m2. அப்போ the given lines are not parallel. Fourth one, find x so that the slope of the line 1, 4 and x, 2 is 2. അപ്പോൾ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ஒரு லைன் செய்து இந்த லைனோட ஸ்லோப் வந்து 2. இனி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 2 minus 4 இது வந்து y2 minus y1 by x2 minus x1. இது y2 x2 y1 x1 by x minus 1 is equal to slope வந்து questionல கொடுத்திருக்காங்க 2 is equal to 2 slope வந்து 2 னு questionல கொடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஸ்லோப்பு. இது வந்து minus 2 by x minus 1 எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, அப்போது ஸ்லோப்பு கிடச்சிருச்சு. இனி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். minus 2 is equal to 2 into x minus 1. இது வந்து இந்த சைடு கொண்டு போனால் minus 1 is equal to x minus 1. 2 கேன்சல் ஆகும். அப்போது x is equal to minus 1 கேன்சல் ஆகும். x is equal to 0. இனி அடுத்தது ஃபிஃப்த் ஒன், find the slope of the line which is parallel to x plus 2y plus 3 is equal to 0. அப்போது ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனு ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸ்லோப்பு ரெண்டோடதும். அப்போது 2y மட்டும் இங்கே வச்சுட்டு minus x minus 3 இது வந்து y is equal to mx plus c இந்த ஃபார்மில் கொண்டு வர பார்க்குறோம். பின்ன 2 வந்து by 2 ஆயிரும். அப்போது m is equal to xோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 1 by 2. அப்போ ஸ்லோப் வந்து minus 1 by 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போது இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிறது வந்து சேம் ஸ்லோப் இருக்கும். அப்போ minus 1 by 2. அப்போது ஸ்லோப் ஆஃப் லைன் parallel to x plus 2y plus 3 is equal to 0 is minus 1 by 2. Okay.
ஓகே, இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஃபார்மில் கொண்டு வரலாம். y இந்த சைடு கொண்டு போகலாம். y பை 3 இஸ் ஈக்குவல் டு x பை 2 மைனஸ் 1. ஓகே, இது வந்து 3 இந்த சைடு கொண்டு போனால் y இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு x by 2 minus 1. அப்போ y is equal to 3x by 2 minus 3. இது வந்து இனி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 3 by 2. ஓகே, இனி ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இனி பேரலாக இருக்கிற லைனுக்கு வந்து சேம் ஸ்லோப் இருக்கும். அப்போது லைன் பேரலல் டு y by 3 is 3 by 2. ஓகே, 6th ஒன் பார்க்கலாம். Sixth one, find the slope of the line which is perpendicular to x minus y by 2 plus 3 is equal to 0. இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். y by 2 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். y by 2 is equal to x plus 3. இப்போ 2 இந்த சைடு கொண்டு போனால் 2 இது வந்து மல்டிப்ளை ஆகும் 6. நீ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்லோப்பு m1 is equal to 2. இப்போ நமக்கு தெரியும் m1 into m2 is equal to minus 1. அப்போ இந்த லைனுக்கு வந்து பேரலாக இருக்கிற லைனுக்கு ஸ்லோப் வந்து m2 இருக்கும். அப்போ m1 நமக்கு தெரியும் 2 into m2 is equal to minus 1. அப்போ இது இங்கே கொண்டு போனோன்னா m2 is equal to minus 1 by 2 டினாமினேட்டரில் போயிடும். அப்போ m2 is equal to minus 1 by 2. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் x by 3 minus 2y is equal to 4. இனி 2 இப்போ நமக்கு இதோட பர்பெண்டிகுலராக இருக்கிற லைனோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது y is equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். 2y வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 2y is equal to x by 3 minus 4. இப்போ 2h மல்டிப்ளை பண்ணால் இது 8 ஆகும் இன்ட்டு 2. இது வந்து 2 ஆயிரும். அப்போது m அதாவது ஸ்லோப்பு m1 ஸ்லோப்
is equal to 2 by 3. 2 by 3 வந்து ஸ்லோப்பு. இனி பர்பண்டிகுலராக இருக்கிற லைன் m2 is equal to perpendicular to m1. m1 into m2 is equal to -1. m1 வந்து 2 by 3 into m2 is equal to -1. அப்போது ஈக்குவல் டு சைட் போனான்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். இன்ட்டு மல்டிப்ளை வச்சு இல்லை நெகட்டிவ் சைன் வச்சு மல்டிப்ளை பண்ணான்னா m2 is equal to -3 by 2. Okay, seventh one, lines 2x minus by plus 5 equals 0 and ax plus 3y equals 2 are parallel to each other. இந்த ரெண்டு லைன் வந்து parallel lines. அப்போ find the relation connecting a and b. a and b ஓட ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இதில் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். இதில் ஸ்லோப்பு வந்து ஸ்லோப்பு வேண்டாம், இது y is equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். அப்போது by வந்து இந்த சைடு கொண்டு போனோன்னா by is equal to 2x plus 5. y is equal to 2x by b plus 5 by b. அப்போ இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 by b is equal to ஸ்லோப்பு. b எங்கே இருக்கோ அது மட்டும் தான் எடுக்கணும். இது இங்கேயும் b இருக்குது, அப்போது y இன்டர்செப்டும் எடுக்கலாம். is equal to 1 by b. நீ அடுத்தது ax plus 3y is equal to 2. 3y இங்கே வச்சுட்டு equal to கன்சைட் கொண்டு போகலாம். ax plus 2 y is equal to minus ax by 3 plus 2 by 3. Y intercept minus a by 3. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus a by 3. இப்போ y இன்டர்செப்டில் இது வந்து ஸ்லோப்பு. இப்போது இங்கே வந்து b இல்லை, b வந்து மிஸ்ஸிங்கு. இப்போ அதனால் y இன்டர்செப்ட் நம்ம எடுக்கிறது இல்லை, ஸ்லோப் எடுக்கிறோம். இப்போ ஸ்லோப்பில் நமக்கு இங்கே பி இல்லாட்டி ஏ வராட்டி இதை எடுக்கலாம் இன்டர்செப்ட். ஆனால் இப்போ இதில் ஸ்லோப் எடுக்கிறோம். இதுக்குன்னா போத் வேரியபிள்ஸ் இருக்குது, ஏயும் இருக்குது பி இருக்குது. அப்போது ரெண்டு ஸ்லோப்பு வந்து நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இந்த லைன்ஸ் வந்து பேரலல் லைன்ஸுன்னு. கொஷனில் வந்து பேரலல் லைன்ஸ்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2 by b is equal to minus a by 3. இப்போ cross multiply பண்ணலாம். 6 is equal to minus ab. b வந்து இந்த சைடில் கொண்டு போனான்னா இல்லை a minus into ab minus 6 is equal to ab. இப்போது a வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். minus 6 by a is equal to b with the relation of a and b.
இது ஈக்குவல் டு வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு -6. அப்போது ரிலேஷன் ஆஃப் A and B is AB is equal to -6. Seventh one, lines 2x minus by plus 5 is equal to 0 and seventh one, eighth one, find the value of P if the lines whose equations are 2x minus y plus 5 is equal to 0 and px plus 3y equal to 4 are perpendicular to each other. அப்போ இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து to each other. அப்போது இதோட ஸ்லோப் வந்து m1 into m2 is equal to -1 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு m1 m2 கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு இந்த லைனோடது வச்சு கண்டுபிடிக்கலாம். y வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். y is equal to mx plus c ஃபார்மில் கொண்டு வரோம். 2x plus 5. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து m. அப்போ m is equal to 2. இனி இந்த லைன் வந்து px plus y plus 3y equal to 4. இப்போ 3y வந்து இந்த சைடில் வச்சுட்டு பாக்கி இங்கே கொண்டு போயிடலாம். -px plus 4. இப்போ y இங்கே வச்சுட்டு 3 இந்த சைடு கொண்டு போயிடலாம். நீ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து -p/3. இது வந்து ஸ்லோப்பு. இது வந்து m1, இது வந்து m2. நமக்கு தெரியும் m1 into m2 is equal to -1. அப்போ 2 into -p/3 is equal to -1. இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். /2. இது வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். -p is equal to -3/2. அப்போ மைனஸும் கேன்சலு. p is equal to 3/2. இது வந்து ப்ரூவ் பண்ணோன்னா பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ 3/2 into 2 p/3 -p/3. 3 வந்து -3/2 வந்து -1.5 எழுதலாம். 1.5 into 2/3 is equal to
-1. ഇപ്പോൾ ഇത് 2, ഇത് -1. ഇപ്പോൾ 2 கேன்சல் ஆகும். அப்போ -1 மட்டும் பாக்கி இருக்கும். அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ பியோட வேல்யூ வந்து 3/2. ஓகே, 9th ஒன் செக் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணது, இது வேண்டாம். Equation of line AB is 2x minus 2y plus 3 is equal to 0. இனி y வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். 2y is equal to 2x plus 3. இனி 2 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். by 2 by 2. இனி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 2 and 2 கேன்சல் ஆகும், 1. அப்போ m is equal to 1. இனி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து m is equal to 1. Second, calculate the angle at which AB makes an positive direction of the x-axis. இப்போ இது AB வந்து x-axis மீட் பண்ணும்போது அங்கே ஒரு ஆங்கிள் உருவாக்கும். இது வந்து தீட்டா. இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். tan தீட்டா is equal to 1. இப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. Tenth one, the lines represented by 4x plus 3y plus is equal to 9 and px minus 6y plus 3 equals 0 are parallel. Find the value of p. இப்போ parallelனா m1 is equal to m2. அப்போ இங்கே கிடைக்கிற m வேல்யூ வந்து ஈக்குவல் டு இந்த இங்கே கிடைக்கிற m வேல்யூ. ஃபஸ்ட்டு m கண்டுபிடிக்கலாம். y is equal to mx plus c வச்சு. அப்போது 3y இங்கே வச்சுட்டு பாக்கி இங்கே கொண்டு போனான்னா 3y is equal to 9 இல்லை minus 4x plus 9. இப்போ 3 இந்த சைடு கொண்டு போனான்னா y is equal to minus 4x by 3 by plus 9 by 3. அப்போது xோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 4 by 3. இதுதான் ஸ்லோப் m1. ஓகே, இப்போது ரெண்டாவது லைனு px minus 6y plus 3 is equal to 0. இப்போது y 6y is equal to அது வந்து equal to கன்சைட் கொண்டு போனால் px plus 3. இப்போ 6 வந்து equal to கன்சைட் கொண்டு போனோன்னா xோட கோஎஃபிஷியன்ட் வந்து p by 6. இப்போ இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலல்னால m1 is equal to m2. அப்போ p by 6 is equal to minus 4 by 3. p by 6 is equal to minus 4 by 3. Minus 24 is equal to 3p. அப்போ 3p வந்து minus 24. p யோட வேல்யூ வந்து minus 24 by 3. இது வந்து minus 8. the value of p. The line through A minus 2 comma 3, B 4 comma B is perpendicular to the line
2x minus 4y equal 5. Find the value of b. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லைன் உண்டாக்குது. இந்த லைன் வந்து perpendicular to the line 2x minus 4y equals 5. இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். y வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு y is equal to mx plus c ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு 2x minus 5, 4 வந்து 4. இப்போ xோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2/4, அதாவது 1/2. m is equal to 1/2 is perpendicular. அப்போ m1 into m2 is equal to -1. இப்போ இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். y2 minus y1 by x2 minus x1. இது வந்து 6/3/4 minus -2. 6ல p இல்ல b. இப்போ b minus 3/4 plus 2 வந்து 6. b minus 3/6 is equal to m2. இப்போ கண்டிஷனில் m1 into m2 is equal to -1. அப்போ b minus 3/6 into 1/2 is equal to -1. இப்போ cross multiply பண்ணலாம். 6 is equal to 2 into b minus 3. 6 is equal to -1. left work ஆகுது. அப்போ b minus 3/12 is equal to -1. 12 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். -12. அப்போ b is equal to -9. b is equal to -9. Twelfth one. Find the equation of a line passing through -5,7 and parallel to x-axis. அப்போ ஃபஸ்ட்டு x-axisக்கு parallel. அப்போ slope is equal to 0. Passing through -5,7. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1 யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். அப்போது y minus y1 வந்து 7 is equal to m வந்து 0 into x minus x1 வந்து 0. இப்போ y is equal to 7 தான் equation of the line. Equation of line. Second one வந்து parallel to y axis. y axisக்கு parallel இருந்தானா இப்போ ஒரு கிராஃப். இது ஒரிஜின், y இது x. இப்போ ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட்டு, இது வந்து y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலல். அப்போ பேரலாக இருந்தானா இந்த பாயிண்ட் வந்து x1, y. x1, y1, then x2,
y1 y2. இப்போ இந்த லைன் இப்படி இருந்ததுன்னா இது கண்டிஷன் வந்து இந்த பாயிண்ட் இந்த நம்பர் இது வந்து இப்போ 5,7 வைக்கலாம், இது 5,4 வைக்கலாம். அப்போ இப்படி இருந்தானா இந்த 5 வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அதாவது x1 மைனஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கணும். அப்போது 5 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்தால் மட்டும்தான் parallel to y axis. Question read பண்ணலாம் இன்னொரு தடவை. Find the equation of a line passing through minus 5,7 and parallel to y axis. இப்போ minus 5,7 வந்து பாஸ் பண்ணுது. minus 5,7 வந்து இங்கே இருக்கும், இங்கே minus 5,7 வந்து பாஸ் ஆகணும், இப்படி இருக்கணும். இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலல். அப்போது x மைனஸ் x1. அப்போது இப்படி இருந்தானா இங்கே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டு, இது வந்து எக்ஸு, இது x1ன்னு வைக்கலாம். அப்போ x மைனஸ் x1 வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். x மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் இது y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலாக இருக்கும், parallel to y axis. அப்போது இது வந்து x1 மைனஸ் x2, அதாவது x மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். அப்போது மைனஸ் 5 x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இருந்தால் தான் parallel to y axis இருக்கும். அப்போது இந்த பாயிண்டில் பாஸ் ஆகும், பின்ன parallel to இது. அப்போது இப்போ x மைனஸ் x வந்து மைனஸ் 5 நமக்கு தெரியும். இப்போது மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் இது வந்து x1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இப்போ மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து கண்டிஷன் மீட் ஆகுது, இது வந்து செக் பண்ணுறதுக்கு. அப்போது இது உங்களுக்கு புரியணும்னா இது y ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும் x ஆக்சிஸ்க்கு. அப்போது நம்ம ஸ்லோப் வந்து அன்டிஃபைன்டு, அதனால இருக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம செய்யறதில்ல. அப்போது இது வந்து y ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருந்தால் ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு ரெண்டுக்கும் சேம் இது ஆப்சிஸாக வேல்யூ இருக்கும். அப்போ சேம் ஆப்சிஸாக வேல்யூனா சப்ட்ராக்ட் பண்ண 0. அப்போது இப்போ x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிறதுனால இது மைனஸ் 5. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு நமக்கு பர்சே எக்ஸாம்பிள் மைனஸ் 5,9. அப்போ இது வந்து இந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இந்த மைனஸ் 5 இருந்தால் போதும். இருக்குன்னா மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. 13. Find the equation of a line passing through 5, minus 3 and parallel to x minus 3y is equal to 4. Passing through minus 5, 3 and parallel to x minus 3y is equal to 4. இப்போ இந்த லைன் வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். 3y வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு y is equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டு வர பார்க்குறோம். 3y is equal to x minus 4. அப்போ 3y வந்து equal to இந்த சைடு கொண்டு போகிறோம் 3/3. அப்போது m is equal to coefficient of x, அப்போ 1/3.
அப்போது எம் வேல்யூ வந்து கிடச்சிச்சு ஸ்லோப்பு கிடச்சிச்சு ஒரு பாயிண்ட்டு. அப்போது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. Okay, find the equation. Okay, y minus y1 வந்து minus 3 is equal to m into x minus x1. Y plus 3 is equal to 1 by 3 into x minus 5. 1 by 3x minus 5 by 3. அப்போது இது வந்து 1x by 3 minus 5 by 3. இது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனோன்னா y is equal to 1x minus 5 by 3 minus 3 by 1 into 3 into 3. இது வந்து denominator சேம் ஆக்குறோம். 1x minus 5 minus 9 by 3 is equal to y. அப்போது y is equal to 1x by 3 minus 5 by 3 minus 9 by 3. அப்போது இது வந்து minus 5 by 3 minus 9 by 3 வந்து minus 14 by 3 இப்படி எழுதலாம். இப்போ minus 14 by 3ன்னு எழுதிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 by 3. அப்போ ஸ்லோப் வந்து 1 by 3. இப்படி செய்ய வேண்டாம். 3 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போகலாம். 3y is equal to x minus 14 13. 3y is equal to x minus 14 with the equation of line. one. Fifth one, find the equation of the perpendicular bisector of the line segment obtained on joining 6, minus 3 and 0, 3. இப்போ perpendicular bisectorனா இப்போ இந்த லைன் இருக்கு 6, minus 3 0, 3. இதில் வந்து perpendicular bisectorனா இந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு லைனு இன்டர்செக்ட் ஆகுது. இந்த லைன் வந்து perpendicular to இந்த லைனு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அது வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்போது x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்போ 3, 0 with the midpoint.
ஆஃப் ஏபின்னு வைக்கலாம். இந்த 2 பாயிண்ட் வந்து இது ஏ இது பி அப்படி வைக்கலாம். மிட் பாயிண்ட் ஏபி. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் 8B வந்து 3,0. அப்போ இனி இந்த பாயிண்ட்டை வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. இந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது இந்த பாயிண்ட்டை ஒரு லைனு. இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபி. அப்போ ஏபியோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டானா இந்த லைனு, இந்த பெர்பெண்டிகுலர் லைனு இது வந்து சிடின்னு வைக்கலாம். சிடி. அப்போ சிடியோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபியோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டு பெர்பெண்டிகுலர் ஃபார்ம், அதாவது m1 into m2 is equal to -1 வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு m1 வந்து 6, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து எழுதலாம். y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் ஃபார்முலா ஆஃப் m. y2 வந்து 3 minus -3 by 0 minus 6. அப்போ 6 by -6 அப்போ -1. இதுதான் m1. இப்போ m2 வந்து m1 into m2 is equal to -1. m1 வந்து -1, -1 into +1 தான் -1. அப்போ m2 வந்து +1. அப்போ ஸ்லோப் ஆஃப் CD is equal to +1. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஸ்லோப்பு, பின்ன இந்த பாயிண்ட் 3,0 வந்து பாஸ் பண்ணுது. அப்போது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், அதாவது y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 வந்து 0 is equal to m into x minus x1. y is equal to x minus 3. Sixteenth one. 16th one, B and D are the vertices of the rhombus ABCD. Find the equations of the diagonal BD and AC. Okay, B ஓட coordinates வந்து -5,6. D ஓடது வந்து 1,4. அப்போ இது வந்து vertices of a rhombus. அப்போ ரோம்பஸ்னா என்னன்னா இப்போ ரோம்பஸ் ABCD இருக்கு. ரோம்பஸ்னா ஸ்கொயர் மாதிரியே. அப்போ AB is equal to BC is equal to CD is equal to DA. அப்போ எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் லெங்க்த்து. ஆனால் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஸ்கொயரில் 90 டிகிரியாக இருக்கும், இதில் 90 டிகிரியாக இருக்காது. அப்போது இதில் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பின்ன ரோம்பஸ்க்கு 2 டயாக்னல் இருக்கும். 4 சைட்ஸ் இருக்கிறனால ஆப்போசிட் டயாக்னல் வந்து கனெக்ட் பண்ணனா ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போது நம்ம பார்த்தோன்னா இந்த லைனும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ எல்லாம் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது
BD is perpendicular to AC. இப்போ நமக்கு BDயோட 2 பாயிண்ட் தெரியும். அது வச்சு equation of the line கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. BDயோட equation ACயோட equation. இப்போ BDயோட equation கண்டுபிடிச்சானா ACயோட equation கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. M1 into M2 is equal to -1. perpendicular ஃபார்ம் வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் ஏசியோட ஈக்குவேஷன். ஸ்லோப்பும் கிடைக்கும். இப்போ ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இங்கே பிடியும் ஏசியில் இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இனி பியும் டியோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் வந்து y2 minus y1 by x2 minus x1. Four minus 6 by 1 minus 5 minus 2 by 6 இப்போ minus 1 by 3. minus 1 by 3 தான் ஸ்லோப்பு. இப்போ minus 1 by 3 into m2 is equal to minus 1. இது வந்து நம்ம இப்போ M2 அதாவது ஏசியோட ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க பார்க்குறோம். இப்போது இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிடி. இது ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து M2. அப்போது இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனோன்னா -1 into -3/1 மைனஸும் கேன்சல் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ 3 தான் M2. ஸ்லோப் ஆஃப் AC. இனி பிடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். பிடியோட ஈக்குவேஷன் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் D1,4 எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். பியும் எடுக்கலாம், டியும் எடுக்கலாம். அப்போது பாயிண்ட்டும் தெரியும், ஸ்லோப்பும் தெரியும். இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. இப்போ y minus y1 வந்து 4 is equal to m minus 1 by 3 into x minus x1 வந்து 1. y minus 4 is equal to 1 minus 1x minus plus 1 by 3. அப்போ 3 வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். 3 into y minus 4 is equal to minus x plus 1. 3y minus 12 is equal to minus x plus 1. அப்போ minus x இந்த சைடு கொண்டு போயிட்டு 12 இந்த சைடு கொண்டு போகலாம். 3y plus x is equal to 13. அப்போ இதுதான் equation of line BD. இனி நம்ம ஃபஸ்ட்டு ஏசியோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயும் தெரியாது, நமக்கு சியும் தெரியாது. அப்போ ஏயும் சியும் தெரியாதுன்னா பியும் டியோட மிட் பாயிண்ட்டு தான் ஏயும் சியோட மிட் பாயிண்ட்டு. இப்போ ரெண்டு லைனோட மிட் பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வைக்கலாம். இனி
to find midpoint of B and D. അപ്പോൾ രണ്ട് പോയിന്റ് എടുക്കണം. ഡി அப்போ இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 ரெண்டு கோஆர்டினேட்ஸோட மீன் எடுக்கிறோம். -5 plus 1 by 2 6 plus 4 by 2. இப்போ -4 by 2 வந்து -2 -2 10 by 2 வந்து 5. அப்போ இதுதான் midpoint of AC and BD. இப்போ ஏசியில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஏசியோட ஸ்லோப்பு நமக்கு தெரியும் 3 +3. அப்போது இந்த பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. அப்போது y minus y1 வந்து 5 is equal to m into x minus x1 வந்து -2. y minus 5 is equal to 3x plus 6. இது வந்து ஈக்குவல் டு சைட் கொண்டு போகலாம். +5 y is equal to 3x plus 11. இதுதான் equation of line AC. ഇനി അടുത്തത് 17th one. 17th one, A, B, C are the vertices of the triangle ABC. Find the equation of the median of triangle AB through A. A 1, -5, B 2, 2, C -2, 4 are the vertices of the triangle ABC. A, B, C. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து மீடியன் ஃப்ரம் ஏ. ஏலேருந்து இமர்ஜ் ஆகிற மீடியன். மீடியன்னா பிசியோட மிட் பாயிண்ட்டு, பிசியோட மிட் பாயிண்ட்டும் ஏ வந்து ஜாயின் ஆகிற லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ நமக்கு தெரியும். இனி பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இப்போ 2 minus 2 by 2 2 plus 4 by 2. அப்போ 0, 6 by 2 வந்து 3. இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இப்போ 0, 3 தெரியும், ஏ அடுத்து தெரியும். அப்போது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்.
இது வந்து dன்னு வைக்கலாம். equation of line AD. A வந்து 1, -5, D வந்து 0, 3. அப்போது 2 பாயிண்ட் ஃபார்ம் வந்து ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு பின்ன பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ 8 by -1, இப்போ -8. the slope வந்து -8. இனி ஸ்லோப் வந்து -8. ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு. இனி ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் D 0, 3. ஏயும் எடுக்கலாம், இதில் D எடுத்திருக்கோம். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 is equal to m into x minus x1. இது யூஸ் பண்ணலாம். y minus y1 வந்து 3a is equal to m into x minus x1 வந்து 0. அப்போ 8x. y minus 3 is equal to minus 8x. இப்போ இது இந்த சைடு கொண்டு போகலாம். 8x plus y is equal to 3. இதுதான் equation of line. ரெண்டாவது வந்து altitude of triangle through B. இப்போ altitudeனா ஒரு perpendicular லைன் வந்து இமர்ஜ் ஆகுது. இது perpendicular to opposite side. அப்போ ஏசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு லைனு அது வந்து பியிலேருந்து இமர்ஜ் ஆகுது. அப்போ பியில் வந்து இமர்ஜ் ஆகுது. அதே நேரத்தில் ஏசிக்கு வந்து பர்பெண்டிகுலர். அப்போது ஏசிக்கு பர்பெண்டிகுலராக இருந்தானா ஏசியோட ஸ்லோப்பு இன்ட்டு பி, இது வந்து ஈன்னு வைக்கலாம். m2 இது நமக்கு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு -1. பர்பெண்டிகுலர் ஃபார்ம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஏ சி இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு y2 minus y1 divided by x2 into x1. y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ 9 by -3 equals to -3. அப்போ slope of AC is equal to -3. We know that median BE is perpendicular to AC. அப்போ m1 into m2 is equal to -1 யூஸ் பண்ணலாம். இது m1 வந்து -3 into m2 is equal to -1. m2 வந்து slope of BE.
அப்போ இது ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போகலாம். m2 is equal to -1 by -3, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். m2 is equal to +1 by 3. இது ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இனி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இது வந்து பிஇயில் வந்து பி வந்து பாஸ் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, ஸ்லோப்பும் கிடச்சிருச்சு. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பி பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணது வந்து y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 is equal to m into x minus x1. y minus 2 is equal to x minus 2 by 3. அப்போ 3 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 3 into y minus 2 is equal to x minus 2. 3y minus 6 is equal to x minus 2. அப்போ 2 இந்த சைடு கொண்டு போகலாம். 3y minus 6 plus 2 is equal to x. இது வந்து -6 plus 2 வந்து -4. இது வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 3y is equal to x plus 4. இதுதான் equation of BE. Okay, third one வந்து line through C parallel to AB. ஓகே, ஏபிக்கு பேரலாக இருக்கிற லைனு அது வந்து சியில் வந்து பாஸ் ஆகுது. இப்படி ஒரு லைனு parallel to AB passes through C. அப்போ C வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. ஏபிக்கு பேரலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏபியோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ பேரலல் கண்டிஷன் வந்து m1 is equal to m2. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ 7. ஸ்லோப் வந்து 7. அப்போ பேரலாக இருந்தால் we know that AB is parallel to line passing through C. அப்போ m1 is equal to m2 is equal to 7. அப்போ m2 வந்து 7. இப்போ ஸ்லோப்பு கிடச்சிருச்சு, ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. சியில் வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வந்து y minus y1 is equal to m into x minus x1. அப்போ y minus y1 வந்து 4 is equal to m into x minus x1 வந்து -2. y minus 4 is equal to 7x plus 14. அப்போ இது இந்த சைடு கொண்டு போனால் y is equal to 7x plus 18. the equation of line.
18th one, write down the equation of line AB through 3, 2 and perpendicular to line 2y is equal to 3x plus 5. Equation of line, அப்போ first ஒரு equation of line கொடுத்துருக்கோம். 2y is equal to 3x plus 5. இந்த லைனுக்கு வந்து perpendicular-ஆ இருக்கு and passes through 3, 2. அப்போ இதில் வந்து ஸ்லோப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். y is equal to mx plus c ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அப்போ 2y வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். y is equal to 3/2x plus 5/2. அப்போ ஸ்லோப் is equal to xோட கோஎஃபிஷியன்ட் 3/2. அப்போ ஸ்லோப்பு கிடச்சிருச்சு. இனி இந்த பாயிண்ட்டை வந்து பாஸ் த்ரூ வந்து அப்போது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 வந்து 2 is equal to m into x minus x1 3. y minus 2 is equal to 3x minus 9/2. 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 2y minus 4 is equal to 3x minus 9. இப்போ இது வந்து 4 வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். ப்ளஸ் 4 2y is equal to 3x minus 5. இது இந்த சைடு கொண்டு போகலாம். 2y plus 5 is equal to 3x. இதுதான் equation of line. இப்போ ஸ்லோப்பு இந்த லைனோட ஸ்லோப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தெரியும் இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. பேரலல் இல்லை, பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ பர்பெண்டிகுலர் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். m1 into m2 is equal to -1. அப்போது m1 வந்து 3/2 into m2 is equal to -1. வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனால் m2 is equal to -2/3 ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ m2ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு பாயிண்ட்டும் தெரியும், ஒரு ஸ்லோப்பும் தெரியும். இப்போ y minus y1 is equal to m into x minus x1. அப்போ y minus y1 வந்து 2 equal to m into x minus x1 வந்து 3. y minus 2 is equal to -2/3x
மைனஸ் இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் 6. அப்போது 3 வந்து இது சைடு கொண்டு போகலாம். 3y minus 6 is equal to minus 2x plus 6. அப்போது minus 6 இந்த சைடு கொண்டு போகலாம். ப்ளஸ் 6 plus 6 வந்து 12. 2x இந்த சைடு கொண்டு போகலாம். 3y minus plus 2x is equal to 12. இதுதான் ஃபார்ம் equation of line. AB meets the x-axis at A and the y-axis at B. Write down the coordinates of A and B. Calculate the triangle OAB where O is the origin. இப்போ AB ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டிவிஷனில் இது வந்து equation of AB. இது வந்து slope of AB. இப்போ இந்த ரெண்டு இது வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா AB meets x-axis at A. A வந்து x-axis மீட் பண்ணுது, B வந்து y-axisல மீட் ஆகுது. Write down the coordinates of A and B. Calculate the area of triangle OAB where O is the origin. பின்ன இது வந்து ஒரிஜினு, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் B வந்து y ஆக்சிஸில் மீட் ஆகுது. அப்போ x is equal to 0. அப்போ 0, y1. இதில் y1 இல்லை, நமக்கு வேறு நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் ஏன்னு வைக்கலாம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுது. அப்போ y வந்து 0, b, 0ன்னு வைக்கலாம். இப்போ ஏயும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயும் பியோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஏபியோட லைன் இக்குவேஷன் வந்து இது. இப்போது டு ஃபைண்ட் ஏல ஏ இது 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணும். 3a ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 is equal to 12. அப்போது ப்ளஸ் 2 to 0 வந்து அப்படியே எழுதுவேன். மல்டிப்ளை பண்ணனா 0 தான் கிடைக்கும். நீ ஏ இங்கே வச்சுட்டு 3 இந்த சைடு கொண்டு போகலாம். a is equal to 12/3, 4. அப்போது பியோட பாயிண்ட்ஸ் வந்து 0, 4. நீ ஏயோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் B. 3y plus 2x equals 12. இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 3 into y axis வந்து 0. 3 into 0 plus 2x is equal to 12. 3 into 0 வந்து 0. இப்போ x இங்கே வச்சுட்டு 12 இந்த சைடு கொண்டு போனால் 12/2, 6. x is equal to 6. அப்போது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் AB வந்து of A and B are A ஓட கோஆர்டினேட்ஸு 6, 0,
and 0, 4 respectively. Okay, ഇനി അടുത്തത് calculate the area of triangle OAB. Area of triangle வந்து 1/2 into 1/2 into length into 1/2. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1/2 into base into height. அப்போது பேஸோட வேல்யூ வந்து OA. அப்போது 1/2 into OA into height வந்து OB into OB. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேண்டாம். இப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலா இன்டர்செப்ட் யூஸ் பண்ணலாம். இப்போது இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட்டு. அப்போது 6 தான் எக்ஸ் இன்டர்செப்ட்டு. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் O and A is 6 units. Distance between O and B is 4 units. Y intercept. அப்போ x intercept into y intercept 1/2 into x intercept வந்து 6 into OB வந்து 4. இப்போ இது வந்து கேன்சல் ஆகும் 3a. அப்போ 12 square units. Okay, 19th one. The line 4x minus 3y plus 12 equals 0 meets the x-axis at A. Find the coordinates of A. அப்போ Aல வந்து இந்த லைனு இது வந்து ஏல வந்து மீட் ஆகுது. ஏயோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏல வந்து நமக்கு தெரியும் y வந்து 0. இப்போ x1, 0 வித் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் A. இப்போ நம்ம x1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு yல வந்து 0 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 4x minus 3 into 0 plus 12 equals 0. 4x plus 12 minus 0 வந்து 3 into 0 வந்து மல்டிப்ளை பண்ண 0 வந்துடும். plus 12 equals 0. 12 இந்த சைடு கொண்டு போனால் minus 12. x is equal to minus 12/4 is equal to minus 3. X equals minus 3. Okay. X equals minus 3. நீ A ஓட பாயிண்ட் வந்து coordinates of A. of A வந்து minus 3, 0. Determine the equation of line through A and perpendicular to 4x minus 3y plus 12 is equal to 0. இந்த லைனுக்கு வந்து இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு லைனு. இது வந்து ஏல வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலர். இந்த லைனோட இக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க
இந்த லைனோட ஸ்லோப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் வந்து 3y வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். y is equal to mx plus c வச்சு நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ 3y இந்த சைடு கொண்டு போனோன்னா 3y is equal to 4x plus 12. 3 வந்து இந்த சைடு கொண்டு போனோன்னா by 3 இது வந்து கேன்சல் ஆகி 4. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4/3. இதுதான் ஸ்லோப். இனி 4/3 இன்ட்டு m2 is equal to -1. இந்த ரெண்டு லைனும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால m2ஓட வேல்யூ வந்து -3/4. இப்போ ஸ்லோப்பும் தெரியும், ஒரு பாயிண்ட்டும் தெரியும். இது வந்து -3, 0 ஏல வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. அப்போ -3, 0. இப்போ பாயிண்ட்டும் தெரியும், ஸ்லோப்பும் தெரியும். இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y - y1 is equal to m into x minus x1. இதை வச்சு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். y minus y1 வந்து 0 is equal to m into m வந்து -3/4 x minus x1 வந்து -3. அப்போ y is equal to -3x plus இது வந்து ப்ளஸ் ஆயிரும் -3/4. அப்போ 4 வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். 3 இல்லை 9 4. இப்போ 4y is equal to -3x minus 9. இப்போ 4y plus 3x plus 9 equals 0. It's the equation of line. Okay, 20th one. The point P is the foot of perpendicular from A to the line 2x minus 3y plus 18 equals 0. Determine the equation of line AP. Okay. The point P is the foot of perpendicular from A. Twentieth one, first one. The point P is the foot of the perpendicular from A to the line 2x minus 3y plus 18 is equal to 0. Determine the equation of the line AP. For point A இருக்கு -5, 7. இது வந்து இன்னொரு லைனை மீட் பண்ணுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 2x minus 3y plus 18 is equal to 0. எங்கே மீட் ஆகுதுன்னா பாயிண்ட் Pயில் மீட் ஆகுது. டிட்டர்மின் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி. அப்போது இது ஏபியோட ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன் வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 3y வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 3y is equal to 2x plus 18. y is equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். by 3 6. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2/3.
இப்போ 2/3 வந்து ஸ்லோப்பு. இனி ஸ்லோப்பும் தெரியும், ஒரு பாயிண்ட்டும் தெரியும். a -5, 7. இக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி தான் சொல்கிறாங்க கண்டுபிடிக்கும். இப்போ பாயிண்ட்டும் தெரியும், ஸ்லோப்பும் தெரியும். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். y - y1 = m into x - x1. y - y1 வந்து 7 = m into x minus x1. y minus 7 = 2x plus 10/3. 3 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ 3y minus 21 = 2x plus 10. இப்போ 21 இந்த சைடு கொண்டு போகலாம். plus 21. 10 plus 21 வந்து 31. இப்போ equation வந்து 2x plus 31 = 3y. Two x plus 21 இப்போ நமக்கு தெரியும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு ஏபி வந்து பர்பெண்டிகுலர் டு இந்த லைனு. இப்போது m1 வந்து 2/3 வைக்கலாம். 2/3 into m2 = -1. அப்போ m2 வந்து -3/2. இப்போ -3/2 வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப்பும் தெரியும், ஒரு பாயிண்ட்டும் தெரியும். அந்த பாயிண்ட் வந்து -5, 7. அப்போது y minus y1 = m into x minus x1. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அப்போது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 வந்து 7 = m வந்து -3/2 by x minus into x minus x1 வந்து -5. y minus 7 = -3x minus 15/2. இப்போ 2 இந்த சைடு கொண்டு போகலாம். 2y minus 14 = -3x minus 15. இப்போ 14 இந்த சைடு கொண்டு போகலாம். +14. +14 வந்து -1. இப்போ இந்த சைடு கொண்டு போகலாம். 2y plus 3x plus 1 = 0. Second subdivision வந்து coordinates of P. P வந்து இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது ரெண்டு லைனோட இக்குவேஷன் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் வந்து 3 P plus 1 = 0. இன்னொரு இக்குவேஷன் 2x minus 3y plus 3y plus 18 = 0. அப்போது திருப்பி எழுதுகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இந்த இக்குவேஷன் எடுக்கலாம். இது equation 1, இது equation 2. அப்போது from equation 1 2yயோட ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். -3x -1. இப்போ y 2 இந்த சைடு கொண்டு போகலாம். y = -3x - 1/2. இதுதான் yயோட ஃபார்முலா.
இப்போ இது வந்து 3 இருக்கட்டும். equation 2 2x minus 3 into minus 3x minus 1 by 2 plus 18 equals 0. 2x minus multiply பண்ணலாம் plus 9x plus 3 by 2 plus 18 equals 0. அப்போ இது வந்து 1 அப்போ denominator சேம் ஆக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணும். 4x plus 9x plus 3 plus 36 by 2 is equal to 0. அப்போ 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போகலாம். 2 into 0 வந்து 0. இனி 9x plus 4x வந்து 13x. 13x வந்து ஈக்குவல் டு 13x plus 39 36 plus 3 39 is equal to 0. இது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போகலாம். 13x is equal to minus 39. x இங்கே வச்சுட்டு 13 இந்த சைடு கொண்டு போகலாம். x is equal to minus 39 by 13. அப்போ minus 3 தான் xோட வேல்யூ. இனி xோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். yல minus 3x minus 1 by 2. Substitute value of x in equation 3. Y is equal to minus 3 into minus 3 minus 1 by 2. Minus 3 into minus 3 வந்து minus 9 plus 9 plus 9 minus 1 by 2. Y is equal to plus 9 minus 1 வந்து 8 by 2 வந்து 4. Y is equal to 4. அப்போ coordinates வந்து x, y வந்து P. P x ஓட வேல்யூ வந்து minus 3, y ஓட வேல்யூ வந்து 4. அப்போ P ஓட coordinates வந்து minus 3, 4. In 22nd one. ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒரிஜின். அப்போது இந்த கிராஃபில் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, L1 L2 L3 L4. அப்போ இந்த 4 லைன்ஸை வந்து ABCDயாக மேட்ச் பண்ணும். A வந்து ஒரு லைனு இப்படி மேட்ச் பண்ணும். எது A வந்து இந்த L1 L2 L3 L4 கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்கு A is equivalent to y is equal to 2x. இப்போ y is equal to 2x வந்து y is equal to mx
ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் வந்து பார்த்தானா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2. பின்ன இது வந்து 1 கொடுத்துட்டு இல்லை ப்ளஸ் 0. அப்போது y intercept is equal to 0. y intercept 0 இருந்தானா நமக்கு தெரியும் ஒரு கிராஃபில் இதுதான் distance between point which meets on x-axis and origin. இந்த distance தான் y intercept. அப்போது இந்த distance வந்து 0 இருந்தால் இந்த பாயிண்ட் வந்து ஒரிஜினில் பாஸ் ஆகுது. அப்போது இந்த லைன் வந்து ஒரிஜினில் பாஸ் ஆகுது. அப்போது லைன் A passes through origin. அப்போது ஒரு லைன் தான் இங்கே ஒரிஜினில் பாஸ் ஆகுது. அப்போது லைன் A வந்து லைன் 3. லைன் A is equal to L3. A is equal to L3. இனி அடுத்தது பார்க்கலாம். L3 வந்து முடிஞ்சாச்சு. இது வந்து ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனி B is equal to y minus 2x plus 2. B is equivalent to y minus 2x plus 2 is equal to 0. இப்போ இதை வந்து நம்ம y is equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். y இங்கே வச்சுட்டு minus 2x plus 2 இது ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகலாம். 2x பாசிட்டிவ் ஆயிரும். minus 2. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப் வந்து 2. y இன்டர்செப்ட் வந்து -2. அப்போது y இன்டர்செப்ட் -2னா இங்கே இருக்கும். இந்த பாயிண்டில் வந்து பாஸ் ஆகுது இந்த லைனு. பின்ன நம்ம பார்த்துட்டோம் இங்கே வந்து ஸ்லோப்பு 2. அப்போ L3க்கு பேரலல் லைன் B இஸ் பேரலல் டு L3. இப்போ நம்ம கிராஃபில் இங்கே பார்த்தோன்னா L3க்கு பேரலாக இருக்கிறது ஒரே ஒரு லைனு. அப்போது லைன் B is equal to L4. பின்ன நம்ம y இன்டர்செப்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே வந்து y இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவ், ஒரிஜினுக்கு அடியில் இருக்குது y இன்டர்செப்ட். அப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லைன் B வந்து L4. இனி அடுத்தது C எடுக்கலாம். C வந்து 3x plus 2y equals 6. இந்த லைனில் 2 இங்கே வச்சுட்டு பாக்கியும் கொண்டு போகலாம். டூ இந்த சைடு கொண்டு போகலாம். y is 2 2 3. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -3/2. இந்த ஸ்லோப்பு இப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ். இப்போ இது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் லைனு. இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற லைனு. இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிற லைனு. ரைட்டு லெஃப்டாக இருந்தால் இது வந்து இல்லை இந்த சைடுக்கு போய்கிட்டு இருந்தானா ரைட்டுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கிற லைன் வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட்டுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுல வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ். அப்போது இங்கே கிராஃபில் பார்த்தானா ஒரு லைன் தான் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிறது, அது வந்து L2. அப்போது சின்ஸ் slope
is negative and only L2 is has negative slope, L2 is equal to line C. இனி அடுத்தது லைன் D பார்க்கலாம். லைன் Dல y is equal to 2 மட்டும் தான் கொடுத்துருக்கு. இப்போ லைன் Dல வந்து y is equal to 2. அப்போ 0x plus 2ன்னு எழுதலாம். இதுதான் y is equal to mx plus c ஃபார்மில் எழுதுறது. அப்போது ஸ்லோப் வந்து 0. ஸ்லோப் வந்து 0னா horizontal line parallel to x-axis தான் horizontal line. ஸ்லோப்பு 0வாக இருந்தானா. பின்ன y இன்டர்செப்ட் வந்து 2. y இன்டர்செப்ட் 2. அப்போது இந்த கிராஃபில் பார்த்தோன்னா parallel to x-axis வந்து ஒரு லைனு, அது வந்து L1. பின்ன இது வந்து y இன்டர்செப்ட் வந்து 2ஆக இருக்குது. ஓகே, அப்போது L1 is equal to line D.